ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிங்கிள் க்ரோஷா ஊசியை வச்சு உள்ளனில் பேசிக் தான் நாங்கள் வந்து சொல்லித்தர போகிறோம். இந்த பேசிக் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் இல்லை ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு ஷால் போடுறதுக்கு அது மாதிரி பேசிக்கும் சொல்லித்தரோம். அதுக்கப்புறமா ஒரு உள்ளன் குல்லா போடுறதுக்கு ரவுண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ரவுண்டும் வந்துட்டு இன்றைக்கி நம்ம வந்து தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மட்டும் வந்து இந்த வீடியோவில் நாங்கள் வந்து சொல்லித்தர போகிறோம். ஃபஸ்ட்டு ஊசியை வச்சுட்டு 2 நாட் போட்டுக்குங்க. இப்போ வந்து செயின் ஸ்டிச் போடணும். இதுக்கு வந்து ஊசியில் உள்ளனா ஒரு சுற்றிக்குங்க. சுற்றிக்கிட்டு பாருங்கள், இது வழியாக வெளியில் இழுக்கணும். பாருங்கள், இதுதான் செயின் ஸ்டிச்சு. பாருங்கள், ஊசியில் உள்ளனா ஒரு சுற்றிடுங்க. சுற்றிட்டு இது வழியாக வெளியில் இழுக்கணும். பாருங்கள், அவ்வளோதான். இது மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் தேவையோ அந்த அளவுக்கு செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். பாருங்கள், இதுதான் வந்து ஃபஸ்ட்டு போடணும். பேசிக் இது தான். க்ரோஷாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு செயின் ஸ்டிச் போட தான் ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கணும். பாருங்கள், ஒரு சுற்றிட்டு இப்போது ஒரு ஷால் பின்னுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த செயினோட அளவை பொறுத்து உங்கள் ஷால் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஒரு ஷால் மெலிசா ஆனால் நீளம் வந்து அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி ஷால் பின்னுறீங்க அப்படின்னா இன்னொரு 4 செயின் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் அப்படியே பின்னிக்கலாம். இல்லைனா ரொம்ப பெருசாக அகலமாக வந்து நம்ம ஷால் பின்ன போகிறவங்கள நம்ம வந்துட்டு ஒரு 30 செயின் ஸ்டிச்சு 60 செயின் ஸ்டிச்சு இது மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு ஷால் வேணும், இல்லைனா நிலைக்கு வந்து ஒரு பார்டர் மாதிரி நம்ம செய்கிறோம் அப்படின்னாலும் அந்த நிலையை வந்துட்டு நீங்கள் அளந்துக்கிட்டு இது பண்ணணும். இப்போ இந்த செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, இதை வந்து நிலையில வச்சு பார்க்கணும். ஒரு 30 செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதை நம்ம நிலையில் வச்சு பார்க்கும்போது நம்ம நிலைக்கு அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அதோட நம்ம முடிச்சுட்டு அப்புறம் அடுத்தடுத்த லைன் வந்து நம்ம செய்யலாம். இது வந்து ஒரு பேசிக் தான். பாருங்கள், இப்படி தான் போட்டுட்டு போகணும். உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு நீளம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த அளவுக்கு பின்னிருக்கிறேன். இப்போ வந்துட்டு ஊசி அப்படி திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு அதை ஒரு சுற்றிக்குங்க. இப்போ பாருங்கள், இதில் ஒரு சுற்றிக்குங்க. சுற்றிக்கிட்டு செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, இதில் வந்து கேப் இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஊசியை உள்ளுக்கு வச்சுக்கணும். இது வழியாக உள்ளில் சுற்றிக்கிட்டு இந்த கேப் வழியாகவே வெளியில் எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து மூணு லைன் இருக்குது இல்லையா, இதில் வந்துட்டு ஊசியை ஒரு சுற்றிட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு இது, அடுத்தது 2 இது வழியாக வெளியில் எடுத்துக்கிட்டு வந்துடணும். இப்போ பாருங்கள், மறுபடியும் ஊசியை வந்து உள்ளனில் சுற்றிக்குங்க. இப்போ போட்டதுக்கும் பக்கத்தில் உள்ள ஹோல் இருக்குது இல்லையா, இதில் வந்து ஊசி விட்டுக்குங்க. உள்ளனை சுற்றிக்கிட்டு இது மூலியமாக வெளியில் எடுத்துகிட்டு வரணும். இப்போ பாருங்கள், 3 நாட்டு மாதிரி இருக்குது இல்லையா, இதில் வந்துட்டு மறுபடியும் ஊசியில் வந்து உள்ளனை சுற்றிக்கணும். ஃபஸ்ட்டு 2 நாட்டு, அடுத்தது 2 இது இப்படி தான் நம்ம வந்து ஸ்வெட்டர் பின்னணுனாலும் இல்லை சால் போடணுனாலும் இப்படி தான் போடணும். இது மாதிரியே உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம செயின் ஸ்டிச் எவ்வளோ நீளம் போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டே வரணும். பாருங்கள், இப்போ உங்கள் ஃபோன் இருக்குது, உங்கள் ஃபோன் சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த உள்ளனில் வந்து நம்ம பர்ஸு செஞ்சுக்கலாம். ஒரு ஜிப் மட்டும் வாங்கிட்டு கடைசியாக நம்ம வந்து அதில் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹேண்ட்பேக் செய்யலாம். நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக பெரிய ஊசி எடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து ஃபேன்சி ஸ்டோரில் வந்து சின்ன மெலிசு கம்பியே இருக்கும், ஸ்டீல் கம்பியில் இருக்கும், அதை வாங்கி நீங்கள் பின்னிக்கலாம். அந்த ஸ்டீல் கம்பியில் கைப்பிடிலாம் இருக்காது. வேணால் நீங்கள் வந்து டைட்டாக நூல் சுற்றிக்கலாம் அந்த மாதிரி கைப்பிடிக்கு.
எங்கிட்ட இப்போ பெரிய ஊசி தான் இருந்துச்சு, அதனால் நாங்கள் வந்து பெரிய ஊசி வச்சு சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால தான் கொஞ்சம் அங்கங்கே கேப் தெரியுது. ஸ்டீல் ஊசியில் கொஞ்சம் டைட்டாக ஸ்டீல் ஊசி வந்து இந்த அளவுக்கு மொத்தமாக இருக்காது, கொஞ்சம் மெலிசாக இருக்கும். அதனால நம்ம செய்கிற நாட்டு வந்துட்டு நல்ல கேப் இல்லாமல் தெரியும். ஸ்டார்டிங் வந்து சும்மா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் செய்யும்போது நல்லா டைட்டாக வந்து நம்ம செஞ்சுக்கலாம். அப்போது கேப்பே இருக்காது. உள்ளனில் இப்போ இந்த உள்ளனில் வந்துட்டு நம்ம பவுச் செய்கிறோம் அப்படின்னா நம்ம ஃபோனுக்கோ இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுட்டு அந்த அளவுக்கு நம்ம வந்து துணியை உள்ளே வச்சு தச்சுட்டு அதுக்கப்புறம் ஜிப் வச்சு தைச்சோன்னா உங்களுக்கு தைக்க தெரியலனா டைலர்கிட்ட கொடுத்தீங்கன்னா கூட அந்த மாதிரி நமக்கு செஞ்சு தந்துடுவாங்க, ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. உள்ளே வந்து நம்ம ஒரு துணி வச்சு ஸ்டிச் பண்ணி ஒரு பவுச் செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஃபோனோ இல்லை ஏதோ ஒன்று வைக்கும்போது இதில் கேப்பில் வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, காயின்ஸ் இது மாதிரி விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதே உள்ளே ஒரு கிளாத் வச்சு நம்ம தைச்சி ஒரு பவுச் இது பண்ணோன்னா அதில் வந்து நமக்கு மிஸ் ஆகாது, ரொம்ப செக்யூராகவும் இருக்கும். அது மாதிரி இப்போ என்ன கலரில் நீங்கள் உள்ளனில் வந்துட்டு பவுச் செஞ்சுருக்கீங்களோ அந்த கலர் துணியை வந்து நீங்கள் உள்ளுக்கு வச்சு தைச்சிட்டு நீங்கள் ஒரு பவுச் செய்யும்போது அது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு விசிபிலிட்டியாகவும் இருக்காது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனல்லே ஒரு ஃபோன் மட்டும் வச்சுக்கிற மாதிரி ஒரு பவுச் வந்து நாங்கள் செஞ்சு காமிச்சிருக்கோம். உங்களுக்கு வேணால் அந்த வீடியோவை போய் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது எப்படி அடுத்தது ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டே போகணும், தொடர்ந்து செய்யணும் அப்படின்னாக்கா இப்படி திருப்பி வச்சுக்கணும், அவ்வளோதான். பாருங்கள் இப்போ நம்ம ஃபுல்லாக செஞ்சுட்டு வந்துட்டோம் இல்லையா, செயின் ஸ்டிச்சு போட்டோம் இல்லையா, அது ஃபுல்லாக செஞ்சாச்சு. இப்போ மறுபடியும் அடுத்த லைன் எப்படின்னாக்கா அப்படி திருப்பி வச்சுக்கணும். பாருங்கள் ஒரு 3 செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு ஒரு சுற்றிக்கணும். சுற்றிக்கிட்டு பாருங்கள் இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் உள்ளன சுற்றிக்கிட்டு வெளியில் கொண்டு வரணும். இப்படி தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும். செஞ்சுக்கிட்டே வந்தால் நீங்கள் இது வந்து சால்வ் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா பவுச் கூட செஞ்சுக்கலாம். பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு பின்னிட்டு வரலாம். இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாக்கா ஷால் போட்டுக்கலாம், ஸ்கார்ப் பின்னிக்கலாம், பவுச் கூட செஞ்சுக்கலாம். இது ரொம்ப நல்ல ஒரு ஸ்டிச்சிங், இது வந்து ரொம்ப ஈஸியானது. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த க்ரோஷா ஊசியை வச்சு ஒரு ரவுண்டு வந்து ஸ்டார்டிங் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு உள்ளனில் நாங்கள் வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உள்ளனில் வேறு ஏதாவது வீடியோ, அதாவது பவுச் செய்கிற மாதிரி, பேக் செய்கிற மாதிரி வீடியோஸ்லாம் வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.